Hello friends, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம JSON அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஸோ JSON அப்படின்னா என்ன, ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எதர் மொபைல் டெவலப்மெண்ட் ஆகட்டும் இல்லை வெப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் என்ன ஒரு லாங்குவேஜில் ஒரு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த அப்ளிகேஷனில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்க, ஆர் சம் டேட்டா வந்து சம் டேட்டா பேஸ்லேருந்தோ இல்லை சம் தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ்லேருந்தோ இல்லை ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேருந்தோ இங்கே வந்து ஏபிஐ டேட்டா எடுக்கிறீங்க, ஆர் நீங்கள் டேட்டா வந்து உங்களோட அப்ளிகேஷன்லேருந்து which is either website or application. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் டேட்டாவை வெப்புக்கு க்ளவுடுக்கோ இல்லை வெப்புக்கோ நீங்கள் வேறு எங்கேயாவது சர்வருக்கோ இல்லை டேட்டா பேஸ்க்கோ நீங்கள் டேட்டாவை சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி சென்ட் பண்ணணும் ஆர் எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் வேணும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ நீங்கள் ஒவ்வொரு லைக் நம்மளுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது, மல்டிபிள் ஏபிஐஸ் இருக்குது, மல்டிபிள் டேட்டா பேசஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் டேட்டா அனுப்பும்போது அதுக்கு ஒரு ஃபார்மெட் வேணும். ஸோ 100 லாங்குவேஜஸ் இருக்குது, 100 டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா 100 லாங்குவேஜஸ் இன்டூ 100 டேட்டா பேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லைக் மல்டிபிள் ஃபார்மெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த JSON அப்படிங்கிறது நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு நோட்டேஷன். ஸோ JSON அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். JSON ஃபார்மெட்டில் அனுப்பு, JSON ஃபார்மெட்டில் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த JSON என்ன, அது எப்படிலாம் அனுப்புகிறோம், ஏன் அது JSON வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மற்ற நேம்ஸ் கேள்விப்பட்டதை விட, ஒரு XML அந்த மாதிரி நேம்ஸ் கேள்விப்பட்டதை விட இந்த JSONங்கிறது நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்கோம். ஸோ இது ஏன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு JSON, JSON அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா JavaScript JS Object Notation அப்படிங்கிறது தான் வந்து JSON அப்படிங்கிறது. ஸோ JavaScriptோட இனிஷியலாக JavaScriptக்குன்னு கொண்டு வந்து JavaScriptோட ஒரு ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த JSON அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் அப்படின்னா யூனிவர்சலி அக்செப்டட், லைக் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இண்டிபெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இண்டிபெண்ட், ஸோ எதுவுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது இந்த லாங்குவேஜ்க்கு இப்படி இருக்கணும் இல்லை இந்த லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதனால இதை வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெக்ஸ்ட் பேஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீடபிலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் தான் சொல்லியிருப்போம், டிசைன் ஃபார் ஹியூமன் ரீடபிள் டேட்டா இன்டர்சேஞ்ச். அதாவது நீங்கள் ஒரு XML ஃபார்மெட்டில் ஒரு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு லைக் ஒரு ப்ரோக்ராமிங் வேர்ல்டுக்கு ஒரு நியூவாக என்ட்ரு ஆகிற பர்சனுக்கோ இல்லை ப்ரோக்ராமிங் தெரியாத ஒரு பர்சனுக்கோ வந்து அந்த XML ஒரு XML ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதில் இருக்கிற எல்லா டேக்ஸு இது எல்லாமே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. பட் நீங்கள் ஒரு JSON ஃபார்மேட் டேட்டா எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேர்ல்டுக்கு இல்லாத ஒரு பர்சனுக்கும் அந்த JSON ஃபார்மேட் வந்து ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட் தான் இந்த JSON ஃபார்மேட் அப்படிங்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்ட், அதாவது நீங்கள் என்ன லாங்குவேஜ்லேருந்து டேட்டா அனுப்பணும்னாலும் இது நீங்கள் இது பண்ணலாம். லைக் வெப்பில் நீங்கள் PHPலேருந்து பண்ணுறீங்களோ இல்லை Node.jsலேருந்து பண்ணுறீங்களோ இல்லை நார்மல் ரியாக்ட்லேருந்தே டேரெக்டாக சென்ட் பண்ணுறீங்களோ இல்லை மொபைலில் ஆண்ட்ராய்டு iOS லைக் ரியாக்ட் நேட்டிவ் ஆர் ஆங்குலர் ஆர் லைக் வாட் எவர் த லாங்குவேஜ் யூ யூஸ் யூ கேன் யூஸ் திஸ் JSON ஃபார்மேட். ஸோ இந்த JSON ஃபார்மேட் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஈவன் இன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் லைப்ரரிஸ். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா அனுப்பணுன்னாலும் அதை வந்து JSON ஃபார்மேட்டில் எந்த லாங்குவேஜ்லேருந்து வேணாலும் நம்மளால் ஈஸியாக அனுப்ப முடியும் அப்படிங்கிறதான் லாங்குவேஜ் இண்டிபெண்ட். ஸோ நாட் ஒன்லி லாங்குவேஜ், ஃப்ரேம் ஒர்க், லைப்ரரி, எவ்ரி திங் இட் இண்டிபெண்ட்ஸ் ஆன் இட் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எனி திங். ஸோ ஃபர்ஸ்ட் இது 2000s பார்த்தீங்கன்னா அந்த டக்லஸ் கிராக்ஃபோல்ட் அப்படிங்கிறவர் இதோட ஃபார்மேட் இதோட எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாரு. லேட்டர் 2013 வந்து இது ECMAScript. ஸோ அந்த ECMAScript அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு இது மாதிரி. ஸோ அவங்க வந்து 2013 வந்து இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. ஸோ தட் வி கேன் ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும், எனி ஒன் கேன் யூஸ் அப்படிங்கிற மாதிரி. JSONங்கிறது ஆல்ரெடி பார்த்த மாதிரி லைக் ஒரு டேட்டாவை வந்து வெப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ எதர் நீங்கள் டேட்டா உங்கள்கிட்ட இருக்க டேட்டாவை கொடுக்குறீங்க, ஆர் டேட்டா வந்து வெப்லேருந்து வாங்குறீங்க, ஆர் வெப்பில் ஆல்ரெடி இருக்க டேட்டாவை எடிட் பண்ணுறீங்க இல்லை டெலிட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்கனாலும் அது பண்ணுறதுக்கு இந்த JSON அப்படிங்கிறது இது ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இதில் வந்து அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது நாட் ஒன்லி பிளைன் டேட்டா, ஸோ ஜஸ்ட் கீ வேல்யூ பேரோவோ இல்லை வெறும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையோ இல்லாமல் இது வந்து போத் ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு JSON வந்து நீங்கள் இப்போ XML போடணும் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸான படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கான டேக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பட் வந்து JSON நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் JSON எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபார்மேட் எவ்வளோ பெரிய டேட்டா வேணாலும் நீங்கள் வந்து JSONல எழுத முடியும் ஆர் ரீட் பண்ண முடியும் இருக்க டேட்டாவை. ஸோ அவ்வளோ சிம்பிளான ஸ்கிரிப்ட் தான் வந்து இந்த JSON அப்படிங்கிறது.
அண்ட் அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ நம்ம பேசியிருக்கோம். அது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதர் ரீட் பண்ணுறக்கோ இல்லை ரைட் பண்ணுறக்கோ இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கோ லேர்ன் பண்ணிக்கிறக்கோ எல்லாமே ரொம்ப சிம்பிள். டேட்டா அனுப்புறக்கும், டேட்டா ஃபார்மேட் செக் பண்ணுறக்கும், அந்த டேட்டாவுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறக்கும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓப்பன்னஸ் அகெயின் லைக் அது ஓப்பன், கம்ப்ளீட்லி ஓப்பன், விச் மீன்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த ஜேசானில் சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அகெயின் செல்ஃப் டிஸ்கிரைபிங், இன்டர்நேஷ்னலைசேஷன், ஸோ வைட்லி அக்செப்டட். ஸோ வந்து எல்லா அதாவது அகெயின் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இண்டிபெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஆர் ஃப்ரேம்வொர்க், ஸோ யூனிவர்சலி அக்செப்டட். இன்டர்நேஷ்னலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். எக்ஸ்டென்சிபிலிட்டி அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி, மற்ற லாங்குவேஜ் கூட இன்டர்ஆப்பர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட்லேருந்து நம்ம எடுக்கிறது, இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஜேசானோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ ஏன் JSON யூஸ் பண்ணும், ஸோ மற்றதெல்லாம் இருக்க விட ஏன் JSON யூஸ் பண்ணும் அப்படின்னா, லைக் லெஸ் வெர்பர்ஸ், ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி XMLோட லிட்டில் ஃபாஸ்டராக இருக்கும், ரீடபிலிட்டி அதிகமாக இருக்கும், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ எவ்ரி டேட்டா அது வந்து டேட்டாவோட ஃபார்மேட்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே கீ வேல்யூ பேராக இருக்கும். இதை நீங்கள் வந்து என்டையர் கீ வேல்யூ பேரையும் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாகவும் நம்மளுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். உங்களுக்கு ரேண்டமாக டேட்டா வந்து ஷஃபிளாக இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் படி டேட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டேட்டாவும் ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம டேட்டாவில் எடுக்கிறோமோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மாதிரி டேட்டா வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஓகே, அடுத்து இந்த JSON எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து வரும் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸ். நீங்கள் எதர் நம்பராகவே இருந்தாலும் இல்லை ஸ்ட்ரிங்ஸாகவே இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க மாதிரி ABC அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்பர்ஸ் வந்து யூஷுவல் நம்பர்ஸ் 1 to 3 அப்படிங்கிறது பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நல் வேல்யூ, எம்டி வேல்யூ. இது மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். மற்ற எல்லாமே வந்து எல்லா டேட்டா டைப்புமே இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இது போக எக்ஸ்ட்ராவோ இன்டீஜரோ ஃப்ளோட்டோ இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரிங்லேயே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம லாங்குவேஜில் பார்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்டீஜர் வேணும், 1 to 3 வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங்லேயே அனுப்பிச்சு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜருக்கு பார்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டேரெக்டாக நம்பர் இருக்குன்னா நம்பரும் பண்ணிக்கலாம். அது போக பூலியன் இருக்குது, நல் வேல்யூ இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் பூலியனே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ அப்படின்னு டபுள் கோட்ஸ்க்குள்ள அனுப்பிச்சிக்கலாம், நம்ம பார்ஸ் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸ்ட்ராவாக அந்த பார்சிங் ஒர்க் இருக்கும், மேபி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நீங்கள் மிஸ்பெல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ இஷ்யூ வருமே தவிர நீங்கள் ப்ராப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்ட்ரிங் டைப்லேயே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் நம்பர் அண்ட் பூலியன் இருக்குது, நல் வேல்யூஸ் ஆர் எம்டி வேல்யூஸ். ஸோ இதுதான் பேசிக் 4 டைப்ஸ் ஆஃப் பேசிக் டேட்டா டைப்ஸ் JSONல யூஸ் பண்ணுறது. இதோட ரெப்ரசன்டேஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் இம்பார்ட்டன்ட் வந்து கீ வேல்யூ பேர் அப்படிங்கிறது. ஒவ்வொரு டேட்டாவுமே கீ வேல்யூ பேராக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கீ வேல்யூ பேர் வந்து இப்போ மல்டிபிள் கீ வேல்யூஸ் பேர் சேர்ந்தது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்டை கர்லி பிரேஸ்குள்ளே போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கீ வேல்யூ பேருமே கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கர்லி பிரேஸ்குள்ளே போட்ட ஆப்ஜெக்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு கர்லி பிரேஸ் போட்டால் அது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒன் கீ வேல்யூ பேர். இது வந்து கீ. ஸோ ஒரு கீ அதோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேரை ஹோல்ட் பண்ணுறது ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ ஒரு கீ அதோட வேல்யூ, இது கீ வேல்யூ பேர். ஸோ இது மட்டும் கர்லி பிரேஸ் இல்லாமல் இது வந்து ஒரு கீ வேல்யூ பேர். மல்டிபிள் கீ வேல்யூஸ் பேர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீ நேம் இருக்கும். ஸோ கீ வேல்யூ பேர், கீ வேல்யூ பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங், இன்டிஜர் அண்ட் தென் பூலியன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த கீ வேல்யூ பேரை வந்து செப்பரேட் பண்ணுறது கமா. ஸோ ஒவ்வொரு கீ வேல்யூ பேருக்கும் நடுவில் வந்து ஒரு கமா போடணும். அப்போ தான் வந்து இந்த கீ வேல்யூ பேர் முடிஞ்சது, நெக்ஸ்ட் கீ வேல்யூ பேர் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இது வந்து கீ வேல்யூ பேர் அண்ட் இது வந்து மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ். இதெல்லாமே சேர்த்து போடுறதுக்கு ஒரு கர்லி பிரேஸ். இந்த கர்லி பிரேஸ் போட்டால் இது வந்து ஒரு JSON ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ் வந்து இந்த கீ வேல்யூ பேர். லைக் லிஸ்ட் அந்த மல்டிபிள் கீ வேல்யூஸ் பேர் போட்டால் அது வந்து JSON ஆப்ஜெக்ட். அண்ட் தென் இதுவே வந்து மல்டிபிள் JSON ஆப்ஜெக்ட்ஸ் போட்டால் அது வந்து ஒரு JSON அரே போடும்போது உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ மல்டிபிள் JSON ஆப்ஜெக்ட். ஸோ மோஸ்ட்லி இந்த JSON ஆப்ஜெக்ட் வந்து மோரர்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். கீஸ் வந்து எல்லாமே சிமிலராக இருக்கும். வேல்யூஸ் மட்டும் மாறி ஈவன் வேல்யூஸ் கூட சிமிலராக இருக்கலாம் இன் கேஸ் இஃப் நீடட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் JSON ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போகிறது JSON அரே. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் லைக் பேசிக் இல்லை, இதுதான் வந்து என்டையர் JSON ஆப்ஜெக்ட் தான். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன மாடல் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ இதுக்கு கீழே வர்றது நீங்கள் எத்தனை கீ வேல்யூஸ் பண்ணாலும் ஒரு ஆப்ஜெக்டில் போடலாம், இல்லை ஒரே அரேயில் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லேயும் இருக்கலாம். இதே மாதிரி மல்டிபிள் JSON அரேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஏபிஐலேருந்து வர ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை ஏபிஐக்கு நீங்கள் ஒரு டேட்டா அனுப்பணும்னா இப்படி தான் அனுப்புவீங்க. ஸோ இதில் வந்து என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா,
லைக் இது அரேவா இல்லையா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் கீ வேல்யூ பேர் அண்ட் நேம் ஆஃப் த கீ வேல்யூ பேர் மாறும். இவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் படிக்கணும், இந்த டேக்ஸ் போட்டால் இது வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து ப்ராப்பராக பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இது இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். இந்த கீஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போடுவோம், டபுள் கோட்ஸ்குள்ளே போடுவோம். டேட்டா டைப்ஸ் வந்து 3 டேட்டா டைப் இருக்குது. கீ வேல்யூ பேர் கமால செப்பரேட் பண்ணியிருப்போம். ஈச் கீ அண்ட் வேல்யூ செப்பரேட்டட் பை செமிகாலன். இந்த கீ வேல்யூ பேர் என்டையராக வந்து கர்லி பிரேஸ்குள்ளே போட்டிருப்போம். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் அரே வேணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போகணும். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கமா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். இவ்வளோதான் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன், ஜேசானோட ரெப்ரசன்டேஷன். நீங்கள் எந்த டேட்டா வெப்புக்கு அனுப்பணுனாலும் உங்களுக்கு இதே தான் இருக்கும். ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி கீ வேல்யூ பேர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்து இதுக்கும் எக்ஸ்எம்எல்க்கு என்ன கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஈஸி டு லேர்ன், பட் எக்ஸ்எம்எல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். லைக் ஹியூமன் ரீடபிள் இருக்கும், இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது டேட்டா ஓரியன்ட், அது வந்து டாக்குமெண்ட் ஓரியன்ட். ஸோ அது வந்து டாக்குமெண்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்காட்டி இது வந்து கொஞ்சம் லெஸ் செக்யூர் தென் எக்ஸ்எம்எல். ஸோ எக்ஸ்எம்எல் வந்து லிட்டில் மோர் செக்யூர் தென் ஜேசான். இதில் வந்து அரே சப்போர்ட் ஆகும் அண்ட் எக்ஸ்எம்எல்ல அரே சப்போர்ட் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஜேசான். ஸோ லைக் ஒரு ஜேசான் நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ கால் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜேசான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் தான் நீங்கள் உங்களுக்கு அடுத்த ரெஸ்ட் ஏபிஐ என்ன அப்படிங்கிறது. ஸோ ரெஸ்ட் ஏபிஐ போகிறீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஏபிஐயில் ஆப்வியஸாக நம்ம வந்து இந்த ஜேசான் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஜேசான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஜேசான். ஸோ மேபி ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ரெஸ்ட் ஏபிஐ பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்யூ.